ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பரை பத்தி தான். இதுல என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப்பர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் வெட் அண்ட் ட்ரை ஸ்க்ரப்பர்ஸோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்ன, அதனுடைய டிஃபரன்ஸ் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்க்ரப்பர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹவு டு செலக்ட் தி கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்க்ரப்பர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிஜி ஸ்க்ரப்பரோட லாங் ஷீட் எப்படி இருக்கும், எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்க்ரப்பருக்கு எவ்வளவு வாட்டர் கன்சம்ஷன் பெர் டே ஆகுது அப்படின்றது நம்ம பிராக்டிகலாவே கால்குலேஷன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்க்ரப்பரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏர் பொல்யூஷனை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு ஸ்க்ரப்பரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது புரியும். வேர்ல்டு அது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஏர் பொல்யூஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் 6.7 மில்லியன் ப்ரீமெச்சூர் டெத் எவ்ரி இயர். அதாவது கிட்டத்தட்ட 6.7 மில்லியன் பேர் வந்து வருஷம் இறந்துடுறாங்க. எதனாலன்னா இந்த ஏர் பொல்யூஷனால அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது. அது மட்டும் இல்லைங்க, அரௌண்ட் 2.4 பில்லியன் பீப்புள் குக் வித் பொல்யூட்டிங் ஃபியூல்ஸ் அண்ட் எவ்ரி இயர் 3.2 மில்லியன் பீப்புள் டை prematurely from household air pollution. வீட்டுல நம்ம சமையல் செய்யறதால உண்டாகிற இந்த ஏர் பொல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட 3.2 மில்லியன் பீப்புளை வந்து சாகடிக்குது அப்படின்றது சொல்லுது. ஓகே, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏர் பொல்யூஷன் எவ்வளவு இருக்கணும் லிமிட் அப்படின்ட்டு. அந்த லிமிட் தாண்டி இருக்கிற ஏரியால தான் நம்ம கிட்டத்தட்ட நம்ம பாப்புலேஷன் 99% வந்து அங்கதான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அதனால என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 4.2 மில்லியன் பேர் வந்து இறந்துடுறாங்க எவ்ரி இயர் இந்த ஆம்பியன்ட் ஏர் பொல்யூஷனால. சுற்றுப்புற காற்று மாசடைஞ்சதால ஏற்படுற இறப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. ஆகையால இந்த ஏர் பொல்யூஷனுக்கு காரணம் முக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம ஹியூமன்ஸ் தான், இன்னொன்னு நேச்சுரலாவும் ஆகும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த பொல்யூட்டன் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருங்க. ஒன்னு பிரைமரி பொல்யூட்டன் சொல்லுவாங்க, அது வந்து டைரக்டா அட்மாஸ்பியருக்கு அதாவது என்வரன்மெண்ட்டுக்கு போயிடும். ரெண்டாவது செகண்டரி பொல்யூட்டன் என்ன பண்ணுதுன்னா, பிரைமரி பொல்யூட்டன்ல இருந்து உருவாகுது தான் செகண்டரி பொல்யூட்டன். ஓகேங்களா? அது டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நார்மலா நேச்சுரலா உண்டாகி போகும் ஒண்ணு, இன்னொன்னு வெஹிக்கிள்ஸ் மூலமா எக்ஸாஸ்ட் ஆகுது இல்ல கேசஸ், அது மூலியமா வர்றது, இன்னொன்னு ஃபேக்டரி அது மாதிரி இருக்க சிம்னி வழியா இந்த எரிஞ்சு போன ஃபியூல் எரிஞ்சு வர அந்த கேசஸ் தான் வந்து எக்ஸாஸ்ட் கேஸ் சொல்லுவோம். அது வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் பிரைமரி பொல்யூட்டன். அது என்னென்ன இருக்கு, NOx, SOx, VOC, அப்புறம் PM, MG இதெல்லாம் வருது இல்லையா, அதுல இருந்து திருப்பம் வந்து உருவாகிறது செகண்டரி பொல்யூட்டன் சொல்லுவாங்க. இப்ப நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் என்னன்னு அதுல இன்க்ளூட் ஆகுதுன்னு பாருங்களா. இதுதான் முக்கியமானது காரணங்கள். புரியுதுங்களா? இதுல நைட்ரஜன் ஆக்சைடு ஏற்கனவே சொன்ன மாதிரி, அப்புறம் சல்பர் ஆக்சைடு SOx, பர்டிகுலேட் மேட்டர் PM, அப்புறம் கார்பன் மோனாக்சைடு, ஃபார்மல் டிஹைட், அப்புறம் பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ், அப்புறம் லெட். இதான் முக்கியமான பொல்யூட்டன்ஸ், ஏரை வந்து பொல்யூட் பண்ற முக்கியமான காரணிகள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் இல்ல கமர்ஷியல் பில்டிங் இல்ல ஃபேக்டரி எதுவும் இருந்தாலுமே மந்த்லி ஸ்டாட்டுட்டரி இல்லைன்னா லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் மந்த்லி மானிட்டரிங் ரிப்போர்ட் கூட சொல்லலாம். அது வந்து நீங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அது எந்தெந்த ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ரிப்போர்ட் ஒன்னு, இந்த செகண்ட் வந்து ஸ்டாக் மானிட்டரிங் ஃபியூ கேஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லையா அது, மூணாவது இண்டோர் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ரிப்போர்ட், அப்புறம் நாலாவது நாய்ஸ் மானிட்டரிங். இந்த ஸ்டாக் மானிட்டரிங்ன்றது என்னன்னா, டீசல் இருந்து வர எக்ஸாஸ்ட் கேஸோட ஃப்ளூ கேஸ் எந்த அளவுக்கு அந்த லிமிட் தாண்டி இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்க்ரப்பர் வந்து பார்க்க போறோம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க போறோம். அதனுடைய லிமிட் என்னென்ன அப்படின்றது தான் இப்ப நம்ம அவங்க வந்து ஒரு அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல வந்து ஒரு லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்னொன்னுக்கும். அதுதான் நம்ம இந்த டேப்லெட் காலத்தில் பார்க்கலாம் நீங்க. சோ இந்த டிஜி எக்ஸாஸ்ட் கேஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து சில பேராமீட்டர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி அது வந்து இவங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்துருக்கிற நாம்ஸ், அதாவது CPCBன்னு இருக்கும், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நாம்ஸ் படி இது இருக்கா அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இதுல என்னென்ன கவர் ஆகுது பாத்தீங்களா, டெஸ்ட் பேராமீட்டர், டயாமீட்டர் பாருங்க, அப்புறம் டெம்பரேச்சர் பார்ப்பாங்க, இதெல்லாம் வெலாசிட்டி பார்ப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ஒன்றும் ISO இருக்கு, இந்தியன் ஸ்டாண்டர்டு அதுக்குன்னு தனியா கொடுத்துருக்காங்க, அது ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம் நீங்க. அப்புறம் நாலாவது வேல்யூம் ஆஃப் கேஸ் டிஸ்சார்ஜ், எவ்வளவு கேஸ் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்றது பார்ப்பாங்க. பர்டிகுலேட் மேட்டர் இது முக்கியம். இது பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணும், 75 தான் கொடுத்துருக்காங்க நாம்ஸ், அதுக்குள்ள இருந்தா ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? SO2ன்னு சொல்லுவாங்க, அதுக்கும் வந்து எவ்வளவு இருக்கணும், பிலோ டிடெக்ஷன் லெவல்னா 3 கீழே இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் பார்த்துப்பாங்க. அப்புறம் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், அப்புறம் கார்பன் மோனாக்சைடு. அந்த நைட்ரஜன் பாத்தீங்கன்னா 411
அதாவது 710 நார்ம்ஸ் இந்த ஃபேக்டரி டெஸ்ட் ரிசல்ட்ல 411 இருக்கு ஓகேங்களா, மினிமம் தான் அது ஓகேங்களா, அதோட கம்மியா இருக்கு. அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடு இருக்குன்னு வச்சுங்களேன் 150 தான் நார்ம்ஸ் ஓகேங்களா. அப்புறம் ஆக்சிஜனும் லெவல் கொடுத்துருப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் டெஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 10 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 பேராமீட்டர்ஸ் வந்து இந்த டிஜி எக்ஸாஸ்ட் கேஸை அதாவது ஃப்ளூ கேஸை டெஸ்ட் பண்ணி அந்த லிமிட்ல இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த ரிப்போர்ட் தான் நம்ம மந்த்லி அனுப்பியே ஆகணுங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகே. அதனால தான் இது லிமிட்ல இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஆகணும். ஆப்ரேஷனல் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நிறைய சைட்ல இது ஆப்ரேஷனலே இல்ல, சரியா மெயின்டைன் பண்றது இல்ல. ஆனா எப்படியோ டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் நம்ம எப்படியோ கொடுத்து வெண்டார்கிட்ட கொடுத்து வாங்கிடுறோம். பட் ஆக்சுவலா கரெக்டா ஆப்ரேஷன் பண்ணா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அது எப்படி மெயின்டைன் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நார்ம்ஸை மீட் பண்ணா இந்த ஸ்க்ரப்பர் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அது மட்டும் இல்லைங்க, இந்த நேஷனல் ஃபயர் ப்ரொடெக்ஷன் அசோசியேஷன் வந்து NFPAன்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து இதுக்கான நடவடிக்கை நிறைய இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுத்துன்னு இருக்காங்க. காரணம் என்னன்னா டஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு நிறைய இருக்கு. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக நிறைய வந்து எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃபிங் ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா NFPA 652 NFPA 484 இது ரெண்டுத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா டீட்டெயிலா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் அதுல கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்றது ஓகேங்களா. ஸ்க்ரப்பர்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஓகேங்களா. ஸ்க்ரப்பர்னா என்ன, ஸ்க்ரப்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிளீன் இல்ல ரிமூவல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிக்ஷனரி பாத்தீங்கன்னா அதான் இருக்கும் ஓகேங்களா. சோ இங்க நம்ம வந்து ஃப்ளூ கேஸ்ல இருக்கிற தேவையில்லாத நச்சு ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. சோ இதுல என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, a scrubber or a scrubber system is a system that is used to control air pollution by removing harmful materials from industrial exhaust gases before they are released into environment. So என்வரன்மெண்ட்ல போய் அது கலக்கிறதுக்கு முன்னாடி எது இந்த ஹார்ம்ஃபுல் கேசஸ் இருக்கு இல்லையா, ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல் எதெல்லாம் வந்து ஏரை பொல்யூட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு பேர் தான் இந்த ஸ்க்ரப்பர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நார்மலா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் டவுன் சைட் அண்ட் ஸ்க்ரப்பிங் சொல்யூஷன் மெட்டீரியல் இஸ் ஸ்ப்ரேட் அட் தி டாப். ஸோ எந்த கேஸ் வந்து ஹார்ம்ஃபுல் கேஸ் இருக்கோ அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல கொடுத்து மேல அட்மாஸ்பியருக்கு எடுத்துன்னு போவாங்க. ஸோ பேசேஜ் வந்து பாட்டம்ல இருந்து போகும். ஆனா அதே நேரத்துல எந்த சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்றோமோ இந்த மெட்டீரியல் அதாவது இந்த ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல் ரிமூவ் பண்றதுக்கு அது வந்து மேல இருந்து கொட்டுற மாதிரி நம்ம வச்சிருப்போம். ஸோ ஆப்போசிட்டா பண்ணும்போது அதுல இருக்கிற அந்த எக்ஸாஸ்ட் கேஸஸ்ல இருக்கிற ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்லாம் வந்து கீழே போயிடும் ஓகேங்களா, பாட்டம்க்கு வந்துடும். இதுதான் அதனுடைய கான்செப்ட், ஸ்க்ரப்பரோட கான்செப்ட். ஸோ ஸ்க்ரப்பிங் சொல்லும் போது 2 டைப் இருக்குங்க ஸ்க்ரப்பிங். ஒன்னு வெட் ஸ்க்ரப்பிங் சொல்லுவாங்க, இன்னொன்று ட்ரை ஸ்க்ரப்பிங் சொல்லுவாங்க. நம்ம வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா வெட் ஸ்க்ரப்பிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து எஃபிஷியன்சி அதிகம். நம்ம யூஸ் பண்றது தான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து வெட் ஸ்க்ரப்பிங்ல தான் இருக்கு. காரணம் என்ன, ஐடி பாக்ஸ்ல எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வெட் ஸ்க்ரப்பிங் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப்பிங்னா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் சல்ஃபர் ரிமூவல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம் ஏர் பொல்யூட்ல முக்கியமான ஒரு பொல்யூட்டன்ட் எது, சல்ஃபர் தான். அந்த சல்ஃபரை ரிமூவ் பண்றது எஃபெக்டிவா ரிமூவ் பண்றதால இது வந்து ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபர் பண்றோம். சல்ஃபர் வந்து டீசல்ஃபரைசேஷன் பண்றதால இது வந்து அப்படி ஒரு பேரும் சொல்லலாம் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஆக மொத்தம் ஸ்க்ரப்பிங்னா அது ரிமூவல் கிளீன், அது நல்லா ஞாபகம் வச்சுங்க, சல்ஃபரை ரிமூவ் பண்றது ஓகேவா. So in the removing the sulfur oxide is simple. The flue gas is passed through an area and sprayed with a wet substance. இந்த wet scrubbing என்னும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து பாட்டம் சைட்ல இருந்து உள்ள போகும் ஓகேங்களா, உள்ள போயிட்டு மேல போகும் இல்லையா. அந்த மேல ஆப்போசிட்ல வந்து மேல போகும்போது ஆப்போசிட்ல அதாவது மேல இருந்து வந்து ஒரு வெட் சப்ஸ்டன்ஸ் அதாவது ஸ்ப்ரே பண்ணி விடும். இங்க வந்து என்ன வெட் ஸ்க்ரப்பிங் வந்து தண்ணி தான், தண்ணி மேல ஸ்ப்ரே பண்ணி விடும் ஓகேங்களா. அது பம்பு மூலியமா ரீசர்குலேஷன் பம்பு ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த பம்பு மூலியமா தண்ணி வந்து மேல ஸ்ப்ரே பண்ணி விடும். ஸோ இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் இந்த வெட் ஸ்க்ரப்பரோட ஒரு டயக்ராம் வச்சுங்களா. இதுல வந்து டிஜி எக்ஸாஸ்ட் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த ஃப்ளூ கேஸ் என்ட்ரி பாருங்க, பாட்டம் சைட்ல இருந்து என்ட்ரி அந்த ஏரோ காமிச்சிருக்கு இல்லையா, ஃப்ளூ கேஸ் என்ட்ரி அது மேல போயிடும். மேல போகும்போது கிளீன் கேஸா வெளில போகும். காரணம் என்னன்னா நடுவுல வந்து ஸ்ப்ரே டவர் இருக்கு. அந்த ஸ்ப்ரே டவர்ல தான் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம். வெறும் டஸ்ட் பர்டிகுலேட் மேட்டர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணா அது போதும். தண்ணி இல்லாத பட்சத்தில் அசிடிக் கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து கால்சியம் கார்பனேட் ஆட் பண்ணி அதுல கலந்து தண்ணியோட கலந்து அதுல வந்து ஸ்ப்ரே பண்ண விடுவாங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டா பாட்டம்ல வந்து அது எல்லாமே கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆகி அடியில ஜிப்சம் மூலியமா நம்ம சோரி டேங்க் போயிட்டு அங்கிருந்து நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணணும் ஆக்சுவலா ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு வெட் ஸ்க்ரப்பரோட டயக்ராம் ஓகேங்களா. இதான் அதனுடைய ப்ராசஸும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ட்ரை ஸ்க்ரப்பரை பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். வெட்டுக்கும் ட்ரைக்கும் என்ன வித்தியாசம்னா வெட் ஸ்க்ரப்பர்ல தண்ணி ஸ்ப்ரே பண்ணி அது மூலயமா நம்ம வந்து ஹார்ம்ஃபுல் கேசஸ் எல்லாம் வந்து நம்ம கீழே வச்சிருவோம். அதை பாட்டம் சைட்ல கலெக்ட் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இதுல வந்து பவுடரை வந்து ஸ்ப்ரே பண்ணி அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாக்கும். பவுடர்ன்றது என்னதுன்னா இங்க கால்சியம் கார்பனேட் அது வந்து என்ன ஆகும்,
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கால்சியம் கார்பனேட்டுக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடுக்கும் நடக்கும். அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸ் இருக்குல்ல, அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு அதோட நடந்து அதுல உண்டாகிறது தான் கால்சியம் சல்ஃபேட்னு ஒன்று உருவாகும். அந்த கால்சியம் சல்ஃபேட் வந்து நார்மலா கீழே வந்து விழுந்துரும். ஸோ பாட்டம் சைடு டேங்க் அந்த ஸ்க்ரப்பரோட பாட்டம்ல விழுந்துரும். அங்கிருந்து வெளில நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. மோர் தென் 95% வந்து இது வந்து இந்த சல்ஃபரை வந்து ஃப்ளூ கேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஹார்ம்ஃபுல் கேஸஸை ஃப்ளூ கேஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுது. ஹார்ம்ஃபுல் பொல்யூட்டன்ட் இதெல்லாம் ஏர் பொல்யூஷன் உண்டாகுது, அதெல்லாம் ரிமூவ், அதாவது முக்கியமா சல்ஃபர்னு வச்சிங்களா, அதில் 98% ரிமூவ் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன ஒண்ணு இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இது மெயின்டைன் பண்றதுக்கும் இன்ஸ்டால் பண்றது மட்டும் ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நார்மலா பாத்தீங்கன்னா வெட் ஸ்க்ரப்பர் தான் வந்து எஃபிஷியன்சி அதிகம். மோர் தென் 98% கொடுக்கும், ரிமூவ் பண்ணும் இந்த சல்ஃபரை. ஆனா ட்ரை வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது, 90-95% தான் இருக்கும்னு வச்சுங்களேன். அப்போ கூட நிறைய சில இடத்துல ட்ரை ஸ்க்ரப்பர் ப்ரிஃபர் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, டிஸ்போசல் வந்து ஈஸிங்க. ஏன்னா வேஸ்ட் மெட்டீரியல் வந்து அதில் கலெக்ட் ஆகிறது பாத்தீங்கன்னா கம்மி, இதுல வந்து அதிகமா கலெக்ட் ஆகும் வெட்ல. அதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் வந்து இந்த ஆசிட் கேசஸ் வந்து எக்ஸாஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றதால இது வந்து ஆசிட் ரெயினை உண்டாவதுக்கு இது தடுக்குது. ஓகேங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிட் ரெயின் இஸ் ப்ரொடியூஸ் when water in the air combines with the nitrogen oxide and sulfur dioxide then falls down the surface of the earth. ஸோ இந்த ஆசிட் ரெயின் எப்படி உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நைட்ரஜன் ஆக்சைடு இல்லைன்னா அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு இது ரெண்டுத்தோட சேரும் போது அது வந்து ஆசிட் ரெயினா உண்டாகுது. ஓகேங்களா? இதுதான் நம்மள வந்து எர்த்துக்கு அப்படியே நம்மள மழையா வந்து கொட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரப்பர்ஸ்லாம் எவ்வளவு எஃபெக்டிவ்ன்றது நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட 99% வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துதுங்க சல்ஃபர் டை ஆக்சைட்லாம். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் அப்படின்னு தான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா? என்ன ஒண்ணு, வெட் ஸ்க்ரப்பர்ல வந்து டிஸ்போசல் பண்றது கொஞ்சம் கஷ்டம், வேஸ்டேஜ் டிஸ்போசல் அதிகமா இருக்கும் குவான்டிட்டி. ட்ரைல அது கொஞ்சம் கம்மியா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. அது அதுக்கான இப்பெல்லாம் நிறைய சொல்யூஷன் அதுக்கெல்லாம் வந்துடுச்சு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்ததான் வந்து டைப்ஸ் ஆஃப் வெட் ஸ்க்ரப்பர் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் இருக்குங்க வெட் ஸ்க்ரப்பர். ஒன்னு வந்து வெஞ்சுரி ஸ்க்ரப்பர், இன்னொன்னு இம்பிஞ்ச்மெண்ட் ஸ்க்ரப்பர்ஸ், இன்னொன்னு எடக்டர் ஸ்க்ரப்பர், அப்புறம் இன்னொன்னு பேக்டு டவர் ஸ்க்ரப்பர்ஸ். இதெல்லாம் தான் 4 டைப்ஸ். ஓகேங்களா? சரி. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வெட் ஸ்க்ரப்பரை எந்த மாதிரி ஏரியால யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கேள்வி வந்ததுன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, வெட் ஆர் ஸ்டிக்கி பார்ட்டிகுலேட் இருக்கிற ஏரியால, இல்ல சாலிபிள் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ற ஏரியால, இல்ல ஃபைன் பார்ட்டிகல்ஸ் மிஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த ஏரியால, இல்ல ஹியூமிட் ஏர் அண்ட் மாய்ஸ்சர் இருக்குன்னு வச்சுங்க அங்க, இல்லைன்னா மிக்சஸ் ஆஃப் பார்ட்டிகுலேட் அண்ட் கேசஸ் அண்ட் வேப்பர்ஸ் இருக்கிற இடத்துல, இல்ல கம்பஸ்டபிள் டஸ்ட் எரியக்கூடிய டஸ்ட் இருக்கிற இடத்துல உருவாகிற இடத்துல தான் நீங்க வந்து வெட் ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுதான் கிரேட் சாய்ஸா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்றது. அடுத்ததான் நம்ம வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்க்ரப்பரை பார்க்கலாம். அட்வான்டேஜ் சொல்லும் போது they prevent a wide range of pollutants from entering the air through the exhaust gas which is beneficial impact on the environment. அதாவது ஏர் பொல்யூட்டன்ட்டை ஆக்காம தடுக்குது. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு சுத்தமான ஓரளவுக்கு சுத்தமான காற்றை வந்து வெளில தள்ளுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். ஸோ இதனால வந்து ஏர் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி மக்களுக்கு வந்து நல்ல காற்று, அதாவது சுவாசிக்கக்கூடிய அளவுக்கான காற்றை வந்து கொடுக்குது. ஓகேங்களா? இன்னொன்னு என்னன்னா, இது எந்த மாதிரி என்வரன்மெண்ட்லயும் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலாம். அது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சராவது இருக்கட்டும் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தா கூட சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குதானுங்க செய்யுது. காரணம் என்னன்னா, இந்த மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெக்வயர் ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் தே கேன் காஸ் கரோஷன் குவைட் சிவியர்லி. மெயின்டெனன்ஸ் வந்து ரெகுலரா பண்ணணுங்க. இதை இல்லைன்னா வந்து கரோஷன் வந்துருங்க. அது வந்து ஃபுல் பாடி டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஸ்க்ரப்பரோட பாடி சொல்றேன், பைப் லைன் எல்லாமே தான். இஃப் மெயின்டைன் வென்டட் ப்ராப்பர்லி திஸ் மிஷின் கேன் பி யூஸ் ஃபார் மெனி இயர்ஸ் பிஃபோர் தே ரெக்வயர் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணா லைஃப் லாங் வரப்போகுது, இல்லைன்னா சீக்கிரமா போயிடும். அதுதான் சொல்ல வராங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வருது இல்லையா ஸ்க்ரப்பிங் ப்ராசஸால, அதாவது பாட்டம்ல டேங்க் ஸ்க்ரப்பர் பாட்டம்ல கலெக்ட் ஆகிற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் அதை வந்து ரிமூவ் பண்றது, அதாவது டிஸ்போசல் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை. ஓகேங்களா? தீஸ் பை ப்ராடக்ட்ஸ் மஸ்ட் பி டிஸ்போஸ் சேஃபர். ஏன் சொல்றாங்கன்னா, தீஸ் பை ப்ராடக்ட் மஸ்ட் பி டிஸ்போஸ் சேஃபா இருக்கணும், சேஃபா டிஸ்போஸ் பண்ணணும். சும்மா என்ன தோணுன்னு லேண்டை வந்து பொல்யூஷன் ஆகிக்கூடாது, ஏரை பொல்யூட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேண்டை பொல்யூட் ஆகிக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஸ்க்ரப்பர் வந்து சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன, அது டிஸ்போஸுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றதுக்காக. ஏன்னா ட்ரை ஸ்க்ரப்பர்ல தான் வந்து வேஸ்ட் வந்து கம்மியாக கலெக்ட் ஆகும் வெட்டை விட. அதான் ஒரே ஒரு ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெட் ஸ்க்ரப்பரோட லாக் ஷீட்டுங்க, அதாவது டிஜியோட எக்ஸாஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்க்ரப்பர்ல. ஸோ அதனால இங்கே டிஜி ஸ்க்ரப்பர் லாக் ஷீட்னு சொல்றோம் நம்ம.
இன்னொன்னு என்னன்னா இதுல ஒரே சேலஞ்ச் என்னன்னா வாட்டர் கன்சம்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. அதுதான் மெயின் சேலஞ்ச். அதனால தான் பாத்தீங்கன்னா இது மெயினா இது நோட் பண்ண வேண்டியிருக்கு. இதுல வந்து நம்பர் ஆஃப் டிஜிஸ் இன் ஆபரேஷன் போட்டுக்கணும். டைமிங் 2 hours ஒன்ஸ். டிஜி ஓடும் போது பவர் கட் ஆகும் போது தான் ஓடும். சில ஏரியால இனிஷியலா பாத்தீங்கன்னா இபி பவர் சப்ளை இல்லாத ஒரு சைட்ல இனிஷியலா புது சைட்டுக்கு வந்து டிஜி கண்டினியூஸா ஓடும் போது இந்த ஸ்கிரப்பரும் கண்டினியூஸா ஓட வேண்டியிருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி டைம்ல டிஜி ஸ்கிரப்பர் ஓடும்போது 2 hours ஒன்ஸ் கூட எடுத்தா போதும் ரீடிங். ஓகேங்களா. இதுல வந்து பிஹெச் ஸ்கிரப்பரோட வாட்டர் இருக்கு இல்லையா, அதோட பிஹெச் பார்க்கணும். அது வந்து 7 to 9 இருக்கணும். டிடிஎஸ் பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா. டிடிஎஸ் வந்து லெஸ் தென் 1800 இருக்கணுங்க. ஓகேங்களா. அதுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க ப்ளோ டவுன் கொடுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி வாட்டர் லெவல்ல நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஹை மீடியம் லோன்னு இருக்கும், அது பாத்துங்க. ப்ரெஷர் கேஜ், அதாவது வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் இருக்கு இல்லையா, அதோட ப்ரெஷர் கேஜ் வந்து லெஸ் தென் 2 இருக்கணும்ன்றாங்க. ஓகேங்களா. அது பாத்துங்க. அப்புறம் மேக்கப் வாட்டர் வால்வு டியூரேஷன், எவ்வளவு நாள் திறந்து விடுறீங்க ஓப்பன் க்ளோஸ், ரீடிங்காக எவ்வளவு தண்ணி நீங்க மேக்கப் பண்றீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஷிஃப்ட் வைஸ் நீங்க தண்ணிக்கு அந்த வாட்டர் மீட்டர் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஓப்பன் க்ளோஸ் வச்சு நீங்க டெய்லி வந்து எவ்வளவு கன்சியூம் ஆகுது வாட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி ப்ளோ டவுன் கொடுக்கும் போதும் ட்ரெயின் வால்வ் ஓப்பன் பண்ணி அது எவ்வளவு ப்ளோ டவுன் கொடுக்குறீங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்து சிம்பிளான ஒரு டிஜி வெட் ஸ்கிரப்பரோட லாக் ஷீட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம வந்து இந்த ஸ்கிரப்பர்ல முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா வாட்டர் கன்சம்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. புரியுதுங்களா. காரணம் என்னன்னா இவங்க வந்து 1800 தான் இருக்கணும்ன்றாங்க டிடிஎஸ். அதுக்கு மேல போச்சுன்னா ப்ளோ டவுன் கொடுக்க சொல்றாங்க. அப்படி இருக்க பட்சத்துல ஏற்கனவே வந்து வாட்டர் வந்து எவாபரேஷனாலே கொஞ்சம் வேஸ்ட் போயிடும். ஓகேங்களா. ரெண்டாவது ப்ளோ டவுன் நீங்க வந்து வாட்டரோட டிடிஎஸ் வந்து கம்மியா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க சீக்கிரமே ப்ளோ டவுன் கொடுக்க வேண்டியிருக்கும். சில இடத்துல வந்து ஆர்ஓ வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ண சொல்றாங்க சில சைட்ல. அதாவது ப்ராஜெக்ட்ல சொல்றாங்க, பட் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுங்க. அவ்வளவு காஸ்ட்லியான செலவு எல்லாம் பண்ண மாட்டாங்க. மிஞ்சி போனா லோ டிடிஎஸ் வாட்டர் வேணா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி வாங்கும் போதே பாத்தீங்கன்னா வாட்டர் கன்சம்ஷன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அவன் டிசைன்ல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, ஆனா பிராக்டிகலா பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு சிம்பிள் கால்குலேஷன் எடுத்துக்கலாமே. டிஜி வந்து ஒரு 10 டிஜி இருக்கு, ஸ்கிரப்பர் வந்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுங்க. அதாவது 2 டிஜி செட்டுக்கு ஒரு ஸ்கிரப்பர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகேங்களா. இதுல ஆபரேஷன் டேட்டா எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, அதாவது ப்ளோ டவுன் எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 hours ஓடிச்சுன்னா அப்பதான் ஒரு முறை ப்ளோ டவுன் கொடுக்கணும். ஸோ குவான்டிட்டி ஆஃப் ப்ளோ டவுன் பெர் ஸ்கிரப்பர் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 5000 லிட்டர் வந்து ப்ளோ டவுன் கொடுக்கணும். 5000 வாட்டர் வெளில தள்ளிடணும் நீங்க. ஸோ இவ்வளவு டிடிஎஸ் வந்து சப்போஸ் 1800 போயிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட, அதாவது இல்லைன்னா என்ன ஆகணும், 250 hours அதாவது ஓடிடணும். அவ்வளவு ஓடி இருந்தா கண்டிப்பா 5000 லிட்டர்ஸ் வந்து நீங்க ப்ளோ டவுன் கொடுத்தாகணும் அப்படின்றாங்க. இது வந்து டிசைன் சொல்லுது. ஸோ இந்த டிசைன் டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டிஜி பெர் ஸ்கிரப்பர் ரன்னிங் ஹவர் பெர் டே வந்து சும்மா ஒரு பவர் ஒரு 4 hour இல்லைன்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு, அப்போ 4 hour ஓடுவோம் ஸ்கிரப்பர். ஓகேங்களா. ஸோ ஸ்கிரப்பர் பெர் வீக் எவ்வளவு ஓடுது, அப்போ ஒரு ஸ்கிரப்பர் 20 மணி நேரம் ஓடுது. ஸோ ப்ளோ டவுன் ஃப்ரீக்வன்சி பெர் ஸ்கிரப்பர் எவ்வளவு சொல்லியிருக்கு, 250 hours சொல்லியிருக்கு. அப்போ நீங்க 12.5 பெர் வீக் ஒரு முறை நீங்க வந்து ப்ளோ டவுன் கொடுக்கணும். அதாவது இல்லைன்னா 87 நாளுக்கு ஒரு முறை நீங்க வந்து ப்ளோ டவுன் கொடுக்கணும். டெய்லி 4 hours ஓடிச்சுன்னா ஸ்கிரப்பர். ஓகேங்களா. அப்போ ப்ளோ டவுன் குவான்டிட்டி எவ்வளவு, 5000 லிட்டர்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து ப்ளோ டவுன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணா 58 லிட்டர் செலவாகுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு, ஒரு ஸ்கிரப்பருக்கு 4 மணி நேரம் ஓடிச்சுன்னா. அது ஞாபகம் வச்சுங்க. அப்ப 5 ஸ்கிரப்பருக்கு எவ்வளவு வருது, கிட்டத்தட்ட 300 லிட்டர் பெர் டே வருது. இதுதான் வந்து அவங்க கொடுத்த டிசைன். ஓகேங்க. கால்குலேஷன் லோ டிடிஎஸ் வாட்டர் யூஸ் பண்ணா, அதாவது அவங்க R1 சொன்னாங்க, அப்படி இருந்தாலும் லோ டிடிஎஸ் எதுவாக இருந்தாலும் வச்சுங்களேன். இதுதான் அவங்க கொடுத்த டிசைன் ஆக்சுவலா. ஆனா ஆக்சுவலா நம்ம எடுத்து பார்த்தோம்னா சைட்ல கிட்டத்தட்ட 1.5 KL பெர் ஸ்கிரப்பருக்கு யூஸ் ஆகுதுங்க 2 hour ஆபரேஷனுக்கு. சரி டிடிஎஸ் வாட்டர் எவ்வளவுன்னு கேட்டாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா டிடிஎஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 800 லோ டிடிஎஸ் வாட்டர் வாங்கி தான் யூஸ் பண்ணது. அப்படி யூஸ் பண்ணியே 1.5 KL பெர் ஸ்கிரப்பர் யூஸ் ஆகுது. இதுதான் பெரிய சேலஞ்சா இருந்தது மெயின்டெனன்ஸ்ல. அதனாலதான் நிறைய சைட்ல வந்து ஏதோ ஒரு வாட்டர் யூஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் சரியா பண்ணாம ஸ்கிரப்பரும் சரியா ஓடாம ஹார்ம்ஃபுல் கேஸ் தான் வெளில தள்ளுன்னு இருக்கும். ஆனா நம்ம வந்து வெண்டாரை வச்சு கரெக்டான இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் ரிப்போர்ட். ஸோ இப்படிதான் போயிடுது நிறைய சைட்டு. ஸோ இது வந்து பாத்துங்க, உங்களால எது பெட்டரா பண்ண முடியுமா ஆப்ரேஷன்ல அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நீங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல சைட்டு, நல்ல வெண்டாரு, நல்ல டீம் அப்படின்றதுன்னா, நல்ல கிளைண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களால பெட்டரா பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஸோ கடைசியா நம்ம வந்து எப்படி இந்த ஸ்கிரப்பரோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறது, எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் ஃப்ளோ ரேட்டு, அப்புறம் டெம்பரேச்சர் என்ன, அப்புறம் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு, அப்புறம் கேஸ் கம்போசிஷன் என்ன இருக்கு, அப்புறம் ஹியூமிடிட்டி என்ன இருக்கு, கண்டாமினேட் லோடிங் எவ்வளவு இருக்கு, அப்புறம் உங்களுடைய அவுட்லுக் கண்டிஷன் என்ன இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி அதாவது அந்த ஏரியா எப்படி இருக்கு, லொகேஷன் அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி தான் ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்கிரப்பரை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.